ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். கோனிக்கல் கண்டெய்னர் பார்த்தீங்களா? கோனிக்கல் கண்டெய்னர் கோன் ஷேப்ல இருக்கா? இஸ் ஃபில்டு வித் பெட்ரோல். ஃபுல்லாகவே பெட்ரோல் இருக்கு, ரைட்டா? ஃபுல்லாக வலிய இருக்கு பெட்ரோல், வலிய பெட்ரோல் இருக்கு, ரைட்டாகனா ஞாபகம் வச்சுக்க. ஸோ இப்போ இதோட ரேடியஸ் வந்து எனக்கு 10 மீட்டர், இந்த இங்கிட்ட இருந்து இங்க. ஸோ இதோட ரேடியஸ் எனக்கு 10 மீட்டர். அடுத்தது இதோட ஹைட் எனக்கு 15 மீட்டர். இதுதான் என்னோட ஹைட். ஸோ அப்போ இதோட ஹைட் எனக்கு 15 மீட்டர். ஸோ ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். அப்போ உள்ளார எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? வால்யூம் ஆஃப் கோன், இது கோன் ஷேப்ல தானே இருக்கு. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு, போன சம்ல தான் பார்த்தோம், 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10, ஆர் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால 10 இன்ட்டு 10, ஹைட்டு 15. இதை அடிச்சு கொடுத்துக்கோங்க 5 டைம்ஸ். மிச்சம் என்ன இருக்கு? 22 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைடட் பை 7. ஸோ யூனிட் என்ன? கொஸ்டின்ல மீட்டர் கொடுத்துருக்காங்க, வால்யூம்னு இருக்கிறதுனால கியூப். சரியா? ஸோ அப்போ மொத்தமா டோட்டல் பெட்ரோல் எவ்வளோ இருக்கு? டோட்டல் பெட்ரோல் இவ்வளோ இருக்கு. சரியாக்கண்ணா? சரி, இது வரைக்கும் தான் படிச்சோம். இஃப் த கண்டெய்னர் கேன் ரிலீஸ் அ பெட்ரோல் த்ரூ இட்ஸ் பாட்டம், இந்த இடத்துல இருந்து பெட்ரோல் வெளியே போகலாம். ஓகேவா? த்ரூ இட்ஸ் பாட்டம், இங்க இருந்து பெட்ரோல் வெளியே போகுது. அட் a rate of 25 cubic meter per minute. அவங்க என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்க, இது நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம், நல்லா கவனிங்க. 25 மீட்டர் கியூப், அத கியூபிக் மீட்டர்னா இதுதான் அர்த்தம், கியூபிக் மீட்டர் பர் மினிட். இங்க நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷத்துக்கு அதால எவ்வளவு போக முடியும்? 25 மீட்டர் கியூப் போக முடியும் ஒரு நிமிஷத்துக்கு. இப்ப நம்ம கிட்ட எத்தனை மீட்டர் கியூப் இருக்கு? 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5 இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளவு மினிட் ஆகும்? இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். சிம்பிளா. சரிங்க, பாத்துருவோம். ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டிட். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு போறதுக்கு 25 மீட்டர் கியூப் ஒரு நிமிஷத்துல வெளியே போயிடும். அப்ப எவ்வளவு நிமிஷத்துல வெளியே போகும்? இதான் நீ கண்டுபிடிக்கணும். புரியுதாங்கண்ணா? ஸோ ரவுண்ட் ஆஃப் ஆன்சர் தான் கேக்குறாங்க. இது கிளியரா இருக்கா? ரைட். இப்ப செம்ம கண்டுபிடிச்சிருவோமா? இது ரொம்ப சிம்பிள். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்படி இங்க பாருங்க, இது வந்து மினிட்டு, இது வந்து வால்யூமு. ஆமாவா? ஸோ இப்ப இப்படி இருந்தா நம்ம என்ன தெரியுமா சாமி பண்ணணும்? இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. இப்ப நல்லா கவனிங்க. 1 இன்டு எனிதிங் அதே தானே. அப்ப 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவல் டு, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 25 இன்ட்டு எக்ஸ். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 25 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போகுமா? அப்போ 22 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைடட் பை, டிவிஷன்ல இங்க ஒரு 7 இருக்கு. இப்போ புதுசா 25ம் டிவிஷன்ல போய் உட்காந்துக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கேன்சல் பண்ணுங்க. ஸோ இது 1 டைம், இது 5 டைம்ஸ். ஸோ இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேல 440 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுதான் எனக்கு, இந்த எக்ஸ் எந்த ரோல இருக்கு? மினிட் ரோல இருக்கா? அப்போ மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 440 பை 7. இப்படியே விட்டுறக்கூடாது. சரியா? இது எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஜஸ்ட் நார்மல் டிவிஷன் தான் சாமி. 447. ஸோ அப்போ 7 6 are 42. இப்போ 2 0 2 14. ஸோ 6 இப்படி இருக்கா? ஸோ இந்த 62 இங்க போட்டுக்கோங்க.
கீழே இருக்கிற 6 மேல மேல இருக்கிற 7 கீழே இப்படி எழுதி மினிட்ஸ்ன்னு போடணும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி எழுதணும் பாருங்க. ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பாருங்க 62க்கு அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு இருக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுதிப்பேன்? 63 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுப்பேன். கிளியரா இருக்காக்கண்ணா? ஸோ இது 63 நிமிஷத்துல இந்த ஒட்டுமொத்த பெட்ரோலும் கீழே ஊத்திரும். ஸோ இதுதான் நம்மளோட கணக்கு. இது கிளியரா இருக்கா? ஸோ இந்த மெத்தட் புரியுதா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன் டிவைட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அதுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். சரி, ஓகே, புரியும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.